அரசு புதிதாக தொடங்க உள்ள மேலும் அமல்ல இருக்க திட்டங்கள் குறித்த விளம்பரங்கள்ல அரசியல் தலைவர்களுடைய பெயரையோ முன்னாள் முதல்வரின் புகைப்படத்தையோ பயன்படுத்தக்கூடாதுன்னு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கு. இது குறித்து இப்ப நம்ம விரிவா பார்க்கலாம். அதாவது உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் ஏற்கனவே நடைமுறையில் இருக்கு. அதே மாதிரி நலம் காக்கும் ஸ்டாலின் திட்டம் ஆகஸ்ட் 2ஆம் தேதி தொடங்கி வைக்கப்பட இருக்கு. இப்ப இந்த நிலையில தான் உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் குறித்த விளம்பரத்துல முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதி புகைப்படத்தை பயன்படுத்த தடை விதிக்கணும்னு முதல்வரினுடைய பெயரை பயன்படுத்த தடை விதிக்கணும்னு கோரி அதிமுக மக்களவை உறுப்பினர் சி.வி. சண்முகம் தரப்புல மனு தாக்கல் செஞ்சிருந்தார். இந்த மனு தொடர்பா தலைமை நீதிபதி எம். ஸ்ரீவஸ்தவா அப்புறம் நீதிபதி சுந்தர் மோகன் முன்பு இந்த வழக்கு விசாரணைக்கு வந்துச்சு. அப்ப முன்னாள் அமைச்சராக இருக்கக்கூடிய சி.வி. சண்முகம் தரப்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் விஜய் நாராயணன், உங்களுடைய ஸ்டாலின் திட்டம் என்ற பெயர்ல தமிழகம் முழுக்க கிட்டத்தட்ட 10,000 முகாம்கள் நடத்தப்படுது. இது உச்சநீதிமன்ற அப்புறம் தேர்தல் ஆணைய விதிகளுக்கு எதிரானதுனோ, குறிப்பா அரசினுடைய விளம்பரங்கள்ல அரசியல் கட்சி தலைவர்கள் அவங்களுடைய சின்னங்கள், பெயர்கள், புகைப்படங்கள் இது எதுவுமே இடம்பெறக்கூடாது. அரசினுடைய பணத்தை செலவு செஞ்சு மேற்கொள்ளப்படும் இந்த திட்டங்கள்ல முதல்வரினுடைய பெயரையோ இல்ல அவங்களுடைய புகைப்படங்களையோ பயன்படுத்தக்கூடாதுன்னோ, இதுக்கு தடை விதிக்க வேணும் அப்படின்னோ அவருடைய தரப்புல வாதங்களை முன் வச்சிருந்தார். அரசினுடைய நலத்திட்டங்களுக்கு முன்னாள் இன்னாள் முதலமைச்சர்களினுடைய புகைப்படங்களும் இடம்பெற்றது உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு முரணானது அப்படின்னு சொல்லி அவருடைய தரப்புல இருந்து வாதங்களை வச்சிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம இது முழுக்க முழுக்க அரசியல் நோக்கம் கொண்டது அப்படின்னோ, அரசு பணத்தை அரசியல் காரணங்களுக்காக கோடிக்கணக்கில் செலவு செய்யறது சரியான நடைமுறை அல்ல அப்படின்னும், 2026 ஆண்டு நடைபெற இருக்க சட்டப்பேரவை தேர்தலை மனதில் வச்சுதான் இந்த மாதிரியான திட்டங்களை செயல்படுத்துறாங்க. ஆகஸ்ட் 2 அன்னைக்கு தொடங்க இருக்கக்கூடிய நலம் காக்கும் ஸ்டாலின் மருத்துவ திட்டத்திலையும் ஸ்டாலினுடைய பெயரை பயன்படுத்த தடை விதிக்கணும்னு வாதிட்டார். இப்ப இந்த நிலையில தான் அரசு தலைமை வழக்கறிஞர், அதாவது திமுக தரப்புல இருந்து ஆஜரான வழக்கறிஞர் பி. வில்சன் அவருடைய தரப்புல என்னென்ன வாதங்கள் முன்வைக்கப்பட்டதுன்னா, அரசினுடைய திட்டங்கள் தொடர்பான விளம்பரங்கள்ல முதல்வர் படம் மட்டுமின்றி துறை அமைச்சர்களுடைய படங்களையும் பயன்படுத்தலாம்னு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கு. உச்சநீதிமன்ற உத்தரவுப்படித்தான் அரசு விளம்பரங்களுடைய நடைமுறை பின்பற்றப்படுகிறது அப்படின்னு அவருடைய தரப்புல வாதத்தை முன் வச்சிருந்தார். தொடர்ந்து இது மட்டும் இல்லாம இந்த வழக்கு அரசியல் உள்நோக்கத்தோட தொடரப்பட்டுச்சு. கடந்த ஆட்சியில அம்மா உணவகம், அம்மா திட்டம் போன்ற பெயர்கள்ல பல்வேறு திட்டங்கள் கூட தானே செயல்பட்டுச்சு. மத்திய அரசு பிரதமர் மோடியினுடைய பெயர்ல நமோ அப்படிங்கிற திட்டத்தையும் செயல்படுத்திட்டு வருது. இன்னொரு பக்கம் ஆந்திராவில் ஜெகன் திட்டம் அப்படின்னும் தொடங்கப்பட்டிருக்கு. அது மாதிரி தான் தமிழகத்திலையும் புதிய திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருது அப்படின்னு சொல்லி அவருடைய தரப்புல வாதங்களை முன் வச்சிருந்தார். இதையடுத்து நீதிபதிகள் உச்சநீதிமன்ற உத்தரவுப்படி உரிய சட்ட விதிகளுக்கு உட்பட்டு அரசினுடைய திட்டங்கள்ல முதல்வரினுடைய பெயரை பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி தீர்ப்பை வழங்கியிருந்தாங்க. அது மட்டுமில்ல, அரசு விளம்பரங்கள், அரசு திட்டங்கள் தொடர்பா உச்சநீதிமன்றம் வகுத்திருக்கக்கூடிய விதிமுறைகளை முறையா பின்பற்றணும். ஆனா கட்சியினுடைய கொள்கை தலைவர்களினுடைய புகைப்படத்தையோ முன்னாள் முதல்வர் புகைப்படத்தையோ பயன்படுத்துவது உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு முரணானது அப்படின்னும் தெரிவிச்சிருக்காங்க. இந்த வழக்குல தமிழக அரசு அப்புறம் தேர்தல் ஆணையம் திமுக தரப்புல 10 நாட்களுக்குள்ள பதில் அளிக்க வேண்டும் அப்படின்னும், உங்களுடன் ஸ்டாலின், நலம் காக்கும் ஸ்டாலின் போன்ற நலம் காக்கும் திட்டம் இந்த மாதிரியான திட்டங்களுக்கெல்லாம் தடை விதிக்க முடியாது அப்படின்னு சொல்லியும் உத்தரவிட்டிருக்காங்க. அரசு திட்டத்தினுடைய பெயர்ல அரசியல் தலைவர்களுடைய பெயர்களை பயன்படுத்துவதை அனுமதிக்க முடியாது. ஆனா அதே மாதிரி ஆளும் கட்சியினுடைய பெயர் சின்னத்தை பயன்படுத்துவதோ உச்சநீதிமன்றம் மற்றும் தேர்தல் ஆணையத்தின் உத்தரவுக்கு விரோதமானது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தமிழக அரசு புதிதாக தொடங்க இருக்கக்கூடிய அப்புறம் அமல்ல இருக்கக்கூடிய திட்டங்கள் குறித்த விளம்பரங்களை வேணா அரசியல் தலைவர்களுடைய பெயரையோ முன்னாள் முதல்வரினுடைய புகைப்படத்தையோ பயன்படுத்த வேணாம்னோ, அரசு நலத்திட்டம் தொடங்குவது அப்புறம் செயல்படுத்துவதற்கு எதிராக இப்போதைக்கு எந்த உத்தரவையும் பிறப்பிக்க முடியாதுன்னு சொல்லி தலைமை நீதிபதி அமர்வு தெளிவுபடுத்தியிருக்கு. அதே சமயம் உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்துல முதல்வர் பெயரை பயன்படுத்துவதற்கு எதிர்ப்பு தெரிவிச்சு அதிமுக அளிச்ச புகாரை தேர்தல் ஆணையம் விசாரிக்க இந்த வழக்கு தடையா இருக்காதுன்னு சொல்லியும் தெளிவுபடுத்தி வழக்கு விசாரணையை ஆகஸ்ட் 13ஆம் தேதிக்கு தள்ளி வச்சிருக்காங்க. அதி முக்கிய விவரங்களை அனைவருக்கும் புரிய வைக்கும் பாட்காஸ்ட்
உலக அதிகம் தவிர்க்க முடியாத முதல் மக்கள் வளைகுடா நாடுகள் பிரான்சிஸுக்கு பிரியா சம்பவங்களை தேடி களத்திற்கே உங்களை அழைத்து செல்லும் ஸ்பாட்லைட். அங்க இருக்கக்கூடிய கள விவரங்கள் என்ன? அமலாக்கத்துறை கடந்த 5 வருஷமாவே சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் வர்றதுக்காக. எங்களுடைய நியாயமான கோரிக்கை. Even at the cost of stopping. பார்வையாளர்களையும் செய்திக்குள் பங்கெடுக்க செய்யும் மக்கள் குரல். 50 ரூபாய் எங்களுக்கு தண்ணிக்கு ஒரு தீர்வே இல்லங்க 10 வருஷமா. எங்களுக்கு சரியான ஒரு விடிவு கிடைக்கவில்லை. 60,000 ஏக்கருக்கு தான் கேக்குறோம். பிச்சை கேக்குறாங்க. புத்தம் புதிதாக வித்தியாசமாக ஹெலிகாப்டர்களின் உதவி என்ன படிக்கலான்றதுல பேரண்ட்ஸும் என்கரேஜ் பண்ணணும், ஸ்டூடெண்ட்ஸும் தேர்வு செஞ்சு. எனக்கும் சீமானனுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லைங்க. ஒரு பாயிண்டா சொல்லணும். உங்களுக்கான தலைவர்களை பொழுதுபோக்கு தளத்தில் தேடாதீர்கள், போராட்ட களத்தில் தேடுங்கள். அனைத்தும் உங்களுக்காக. எப்போதும் இணைந்திருங்கள் தந்தி டிவியுடன்.